இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐமூவி 2ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. எப்படின்னு தானே கேக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் காலையிலேயே கிளம்பி கடைக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு போன். யாருன்னு பார்த்தா நம்ம விக்ரம் அண்ணன். தம்பி நீங்க யூடியூபர் தானே? ஆமாண்ணே. அப்படியா? கண்டிப்பாண்ணே. எப்படி ஒரு வழியா வாய்ப்பு தந்துட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாடி பில்டரா விட்டு தான் படத்துக்கு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாக்குள்ள ஜிம்முக்கு வந்தாச்சு. சரி பெரிய பாடி பில்டர் ஆகணும்னா பெரிய தம்பிள்ஸ் தான் தூக்கி போடணும் அப்படின்னு பார்த்தா அதை தூக்கிய முடியல. கால் வந்துட்டு சரி போயிட்டு பெஞ்ச் பிரஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அது கரெக்டா மூக்குல விழுந்துட்டு காப்பாத்தி விட்டாரு ஒரு அண்ணன். நல்ல நேரம். அப்படியே அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த மிஷினுக்கு போயாச்சு. அந்த மிஷினை போய் இழுத்தாது நம்மளை இழுத்துட்டு போகுது. இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு சாமியை கும்பிட்டுட்டு நம்மளுக்குள்ள ஒரு பவரை ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. வேற லெவல் அன்னைக்கு ஒரு கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்கியதே சும்மா கிடந்த சங்க. எப்படி ஒரு வழியா சாமி புண்ணியத்துல நம்ம பாடி பில்டர் ஆகியாச்சு. உங்கள்ல எத்தனை பேர் ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு பாப்பீங்கன்னு மறக்காம